புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவரே, அன்பிற்கினியவரே, ஆறுதல் தருபவரே, இரக்கமுடையவரே, ஈகை உள்ளம் கொண்டவரே, உண்மையானவரே, ஊக்கம் தருபவரே, எழச் செய்பவரே, ஏற்றம் தருபவரே, ஐயம் நீக்குபவரே, ஒன்றிணைப்பவரே, 1000 பாடல்கள் பாடி உம்மை புகழ்ந்து போற்ற இதோ நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகள் 130வது திருப்பாடலிலே 3வது வசனத்திலே, நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? மன்னிக்கக்கூடிய கடவுள், மறந்து போகக்கூடிய கடவுள், எங்களை பழிவாங்க தெரியாத கடவுள், எங்களை வஞ்சிக்க தெரியாத கடவுள். ஆண்டவரே, ஒருவேளை அப்படி நினைத்தால் நாங்கள் நிற்க முடியுமா? வாழ முடியுமா? வாய்ப்பே கிடையாது ஆண்டவரே. ஆனால் அது உம்முடைய எண்ணத்திலும் கிடையாது, உமக்கு தெரியவே தெரியாது. அவ்வளவுதான் ஆண்டவரே. உம்மை வியந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே நாங்கள் ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஆற்றலை, வல்லமையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. பல வகையான கருத்துக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த வேளையிலே எங்களோடு எல்லா மக்களும் இணைந்திருக்கிறார்கள். இந்த உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இதோ இந்த வேளையிலே ஒன்று கூடியிருக்கிறார்கள், உம்மை ஆராதித்து உம்மை போற்றி புகழ்வதற்காக. ஒவ்வொருடைய மனதிலும் எத்தனையோ கேள்விகள், எத்தனையோ எண்ணங்கள், எத்தனையோ எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நீர் அறிவீர், தக்க காலத்திலே நிறைவு செய்து கொடுப்பீர் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றார்கள். நாங்கள் எல்லோருமே காத்திருக்கின்றோம். எங்களுடைய நம்பிக்கை வீணாகாது என்று காத்திருக்கிறோம். முழுமையாக ஒப்புக்கொடுத்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர்தான் கடவுள், நீர்தான் உண்மையானவர், நீர்தான் எங்களையெல்லாம் படைத்தவர், எங்களுக்கு வாழ்வு தரக்கூடிய கடவுள் நீர் ஒருவரே என்று நம்பி இருக்கிறோம். ஒன்று கூடி இருக்கிறோம். உம்மை இந்த வேளையிலே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை நாயகன் நீர், ஆராதனைக்குரிய வேந்தன் நீர்.
நீர் போற்ற பெறுவீராக, வாழ்த்த பெறுவீராக. ஆமென். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விழி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. பிடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. புழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே.
வாழ்வினை அருள திரும்பவும் வருவேன் என்றே. முடிவில்லா வாழ்வினை அருள திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அதுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நாம் சேர்ந்திடவே அதுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமையான தெய்வமே, என்னாலும் எங்களோடு இருக்கிறவரே, எங்களை அன்பு செய்கிறவரே, எங்கள் மீது அளவிட முடியாத இரக்கத்தையும் அன்பையும் ஆண்டவரே நீர் அருளாய் ஆற்றலாய் வல்லமையாய் எங்களுக்கு என்னாலும் கொடுத்து கொண்டிருக்கிறவரே, இயேசுவே, இதோ நாளிலே நாங்கள் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து இதோ திருப்பாடல் 130 வசனம் 3 நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் உணர்கிறோம், எங்களுக்கு நன்றாய் தெரியும், நாங்கள் அத்தனை பேரும் பாவிகள், உமது சன்னிதானத்திலே உமது பிரசன்னத்திலே நிற்க அருகதையற்றவர்கள், உமது இரக்கத்திற்கும் நாங்கள் அருகதையற்றவர்கள், உமது அன்பிற்கும் எந்த விதத்திலும் நாங்கள் அருகதையற்றவர்கள். ஆண்டவரே, நீர் எங்களை அளவிட முடியாத விதத்திலே அன்பு செய்கிறீர், எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறீர். எங்களது குறைகளோடு, எங்களிடத்தில் இருக்கின்ற எல்லா விதமான பாவங்களோடு பலவீனங்களோடு ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொள்கின்ற அன்பு செய்கின்ற உன்னதமான வானக தந்தையாய், தாயினும் மேலாக அன்பு செய்கின்ற கடவுளாய் இருக்கிறவரே, ஆனால் நாங்கள் எந்த விதத்திலும் எங்களை சார்ந்தவர்கள், எங்களது குடும்பத்திலே வாழ்கின்றவர்கள், எங்களது சமூகத்திலே எங்களோடு இணைந்து வாழ்கின்றவர்கள், எங்களது உறவுகள், நண்பர்கள், இவர்களை மன்னிக்கின்ற மனநிலை எங்களிடத்தில் சிறிதும் இல்லாத ஒரு நிலை, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. எங்களது மனதிலே பல்வேறு துன்பங்கள், வேதனைகள், தோல்விகள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், எத்தனை எத்தனை சொல்ல இயலாத உலகு ஆண்டவரே, எத்தனையோ விதங்களிலே நாங்கள் அல்லலுகிறோம், துன்புறுகிறோம், வேதனைப்படுகிறோம், கஷ்டத்திலே வாழ்கிறோம். ஆனால் ஆண்டவரே, உமது இரக்கம் அளவிட முடியாதது. உமது இரக்கம், உமது அன்பு என்னாலும் நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாய் எங்கள் அன்பு செய்கின்ற ஆண்டவராய் இருக்கிறீரே. ஆண்டவரே, இதோ இந்த தவசு காலத்திலே, இதோ இந்த நாளிலே, நற்கருணை ஆராதனையிலே, உமது உயிருள்ள பிரசன்னத்திலே ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் இதோ முன் முழந்தாளிட்டு செபிக்கிறோம்.
தகுதியற்ற உம் பிள்ளைகள் எங்கள் மீது நீர் இரக்கமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்பிக்கையோடு இதோ வந்திருக்கிற உமது பிள்ளைகள் மாதா தொலைக்காட்சியின் வழியாக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். என் அன்பு சகோதரனை சகோதரியை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். நமது தகுதியற்ற நிலையை நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்போம். நமது பலவீனங்களை ஒப்படைப்போம். நமது குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். நமது எல்லா விதமான நிலைமைகளையும் ஆண்டவரிடத்தில் நாம் கையளிப்போம். அவர் நம்மை மாற்றுகிறார், நம்மை அன்பு செய்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இதோ இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரே, நீர் என்னை என்னாலும் மறப்பதில்லை, மறவாமல் என்னை நினைத்து கொண்டிருக்கிறீரே ஐயா. இதோ நான் உம்மிடத்தில் மீண்டுமாய் வந்திருக்கிறேன், ஆசையோடு வந்திருக்கிறேன், எல்லா விதமான குறைகளோடு கரைகளோடு பலவீனங்களோடு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஏற்று என்னை ஆசீர்வதித்து என்னை உமது பிள்ளையாய் மாற்றும் வேண்டும் என்று சொல்லி ஜெபமாய் உணர்ந்து இந்த பாடலை நாம் உணர்வோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் பாடி ஒப்பு கொடுப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலனை தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீ. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீ. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை
தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லோரும் சொல்ல வேண்டிய பதில் மொழி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? திருப்பாடல் 130. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கிறது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கிறது. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரவேலை மீட்பவர் அவரே. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? எங்களை அன்பு செய்கின்ற, எங்களை மன்னிக்கின்ற, எங்களை வழிநடத்துகின்ற அன்பு தெய்வமே, நீர் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கின்றீர். எத்தனை முறை வழி தவறினாலும் கூட்டி சேர்க்கின்ற, தேடி கண்டுபிடிக்கின்ற நல்ல ஆயனாக இருக்கிறீர். எத்தனை முறை பன்றிகளோடு அதனுடைய நெற்றுகளை தின்னுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தாலும் ஆண்டவரே, மீண்டுமாக எத்தனை 1000 முறை என்றாலும் கூட நீர் எங்களை அள்ளி அணைத்துக் கொள்வதற்கு ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறேன். அன்பு தெய்வமே இறைவா, இந்த நேரத்திலே நாங்கள் மன்னிக்க முடியாத அல்லது மன்னிக்க இயலாமல் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே,
ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு முறை செய்த ஒரு காரியம் எங்களை காயப்படுத்தி இருக்கக்கூடும். ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு முறை செய்த அந்த செயல் எங்களை மன வருத்தத்தில் ஆழ்த்தி இருக்கக்கூடும். ஏதோ ஒரு நாள், ஏதோ ஒரு முறை பார்த்த பார்வை எங்களுக்கு முட்களைப் போல தைத்திருக்கும். இதோ அதை மனதிலே நினைத்து நினைத்து அவர்களோடு பேசுவதை நிறுத்தி கொண்டு, அவருடைய முகம் பார்ப்பதை நிறுத்தி கொண்டு, ஆண்டவரே, நாங்கள் எங்களையே ஒரு சிறைக்குள் அடைத்து வைத்துக் கொண்டிருப்பது போல அவருடைய கண் பார்வையிலிருந்து விலகியே இருக்கிறோம். அவர்களை மன்னிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் வலப்புறம் போனால் இடப்புறத்தை தேர்ந்தெடுக்கின்றோம். அவர்கள் பேச வருகின்ற சூழலை கூட புரிந்து கொள்ளாமல் அந்த பேச்சிற்கு முற்றுப்புள்ளி உடனடியாக நம்முடைய செயல்களிலேயே வைத்து விடுகிறோம். ஆண்டவரே, இதோ மன்னிப்பு வேண்டி நிற்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமது பாதத்திலே தருகின்றோம் ஆண்டவரே. அதே போல மன்னிக்க முடியாமல் இருக்கக்கூடிய எங்களுடைய உள்ளத்தையும் உமது பாதத்திலே தருகிறோம். நீர் குற்றங்களை எல்லாம் ஆண்டவரே உமது மனதிலே இருத்தி வைப்பதில்லை, எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் பார்ப்பதில்லை என்பதை முழுமையாக இந்த நாளிலே தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் இயேசு காணாமல் போன மகன் உவமையிலே சொன்ன அந்த தந்தையினுடைய அன்பை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று மகிழ கிருபை தாரும். நீங்கள் ஒருவர் மற்றவருடைய பாவங்களை மன்னிப்பது போல, குற்றம் குறைகளை மன்னிப்பது போல நானும் உங்களுடைய பாவங்களை குற்றம் குறைகளை மன்னிக்கிறேன் என்ற இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப ஆண்டவரே, நாங்கள் ஒருவர் மற்றவருடைய குற்றங்கள் குறைகளை மன்னிப்பதற்கான இதயத்தை தாரும். இதோ அந்த காணாமல் போன மகன் பன்றிகளோடு பன்றிகளுக்குரிய உணவை நெற்றினை உண்பதற்கு அவன் தயங்கி கொண்டிருந்த வேளையிலே அல்லது உண்டு கொண்டிருந்த வேளையிலே ஒரு நாள் நான் என் தந்தையிடம் செல்வேன் என்ற ஒரு உள் உணர்வை பெற்றானே, அதே போன்ற உள் உணர்வை பெறுவதற்கான வாய்ப்பை தாரும். நான் என் தந்தையிடம் திரும்பி செல்வேன், மனம் திருந்தி செல்வேன். அவரிடம் சென்று, அப்பா, உமக்கு எதிராகவும் விண்ணக தந்தைக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன். இனிமேல் உன் மகன் எனப்பட தகுதியற்றவன். உன் வேலையாட்கள் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்று மன்றாடி வேண்டுவேன் என்று அவன் சொல்லிக் கொண்டது போல ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே நாங்கள் உமது பாதத்திலே நிற்கிறோம். குற்றம் குறைகளோடு இருக்கிறோம், பாவ உணர்வோடு இருக்கிறோம். ஆண்டவரே, அதே ஜெபத்தை இந்த நாளிலே உமது பாதத்திலே வைக்கிறோம். அப்பா, உமக்கு எதிராகவும் வானக தந்தைக்கு எதிராகவும் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். இனிமேல் உன் மகன் எனப்பட மகள் எனப்பட நாங்கள் தகுதியற்றவர். ஆயினும் ஆண்டவரே, உமது வேலையாட்களுக்குள் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்வதற்கு முன்பாக ஆண்டவர் ஊமையில சொன்ன அந்த தந்தை, ஏற்கனவே காத்து கொண்டிருந்த தந்தை, தினம் தினம் வந்து தேடி யாராவது வருகிறாரா, என் மகன் வருகிறானா என்று ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க தந்தை தன் மகனை கண்டவுடனே அவரை அடையாளப்படுத்தி கொண்டு அவர் மீது அன்பு கொண்டு பரிவு கொண்டு ஓடி வந்து அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் என்ற அந்த உள் உணர்வை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று மகிழ அருள் தாரும் ஆண்டவரே. அந்த தந்தை தன் மகனுக்கு கொடுத்த ஒப்புரவு என்ற அற்புதமான அந்த உணர்வு நிலையை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று மகிழ அருள் தாரும். அதே உள்ளார்ந்த அந்த உணர்வை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்வதற்கு எங்களை தூண்டி எழுப்பும் ஆண்டவரே. நீர் எங்கள் குற்றங்குறைகளை எல்லாம் பார்க்காமல் எங்களை உமது மகனுக்குரிய மகளுக்குரிய அங்கீகாரத்தோடு ஏற்றுக்கொண்டது போல ஆண்டவரே, நாங்களும் ஒருவர் மற்றவரை எங்களுடைய சொந்த சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொள்வதற்கான அருள் வரத்தை எங்களுக்கு தாரும். ஆமென்.
என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டே, உன்முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்டபின் என்ன வேண்டுவே, என்ன வேண்டுவே இயேசு தெய்வமே, உன்னை நான் பிரியாமரமாய் வருவாய், அருள் புரிவாய். கண்ணை மூடினே, உன்னை தேடினே, என் மனதின் கோயிலிலே உன்முகம் கண்டே, உன்முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். என்னை நீயும் அன்பு செய்யும் அளவை தேடினே, உந்தன் அன்பு முடிவில்லாது நீண்டு போவதே. மண்டியிட்டு எனது பாதம் கழுவி சொன்ன உன் அன்பில் பாடமாழம் கண்டு கண்கள் கலங்குதே. இந்த பாடம் விளக்கம் காண சிகரம் ஏறினே, சிகரத்திலே விரிந்த கரங்கள் விளக்கம் சொல்லுதே. இறைவா நீதான் எனதான் மனதால் சரணடைந்தேன். கண்ணை மூடினே, உன்னை தேடினே, என் மனதில் கோவிலிலே உன்முகம் கண்டே, உன்முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். விழிகள் மூடி மௌனமாய் உன் இதயம் சாய்கிறேன். துடிக்கும் உனது இதய ஒளியில் தூங்கி போகிறேன். உனது கண்கள் காட்டும் கருணை மனதில் தேக்கினேன். மனது உனது குரலுக்காக ஏங்கி விழிக்கிறேன். குரலை கேட்க ஏக்கத்தோடு உனைய தேடினேன். உனது அழகு குரலும் எனக்குள் ஒலிக்க கேட்கிறேன். இறைவா இனி நான் முழுதும் உனதாய் மாறுகிறேன். கண்ணை மூடினே, உன்னை தேடினே, என் மனதின் கோவிலிலே உன்முகம் கண்டே, உன்முக அன்பில் உருகி போகிறேன். எந்த மனம் உன் நினைவை பாட கேட்கிறேன். உன்னை கண்டபின்
இதோ இந்த ஆராதனை வேளையிலே உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். உமது மாபெரும் நன்மைத்தனங்களுக்காக நீர் ஒவ்வொரு நாளும் எங்கள் பாவங்களை குற்றங்களை மன்னித்து இன்னுமாய் ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற உமது மேலான அருளுக்காக இரக்கத்திற்காக நன்றி சொல்கிறோம். வாழ்வின் பல்வேறு நிலைகளில் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் என்ற திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாங்களும் உம்மிடம் சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் குற்றங்களை மன்னிப்பதால் எங்களுக்கு ஆசீர்வாதமும் வாழ்வின் நலமும் பெருகி கொண்டே இருக்கிறது. இறைவாக்கினர் சொல்வது போல, உங்கள் குற்றங்கள் உங்கள் பாவங்கள் அடவுடமிருந்து நன்மைத்தனம் வருவதற்கு தடையாக இருக்கிறது என்று சொல்வது போல, உமது நன்மைத்தனங்களையும் உமது ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எங்களுடைய குற்றங்களும் பாவங்களும் தடையாக இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். மீண்டுமாய் உமது பாதத்திலே மண்டியிட்டு கிடக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய மன்னிப்பிற்கும் எங்களுடைய மீட்பிற்கும் எவ்வளவாய் தொடர்பு இருக்கிறது. சிலுவையில் கூட மீட்பை பெற்றுத் தருவதற்கு இவள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவளை மன்னியும் என்று சொல்லித்தான் நீர் எங்களுக்கு மீட்பை கொடுத்தீர். ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே இது பாவ மன்னிப்பிற்கான உடன்படிக்கையின் இரத்தம் என்று நாங்கள் அதை உம்மிடம் அர்ப்பணித்து வேண்டுகிற பொழுது, எங்களை அர்ப்பணிக்கிற பொழுது நாங்கள் மீண்டுமாய் நினைவுறுகிறோம். உமது மன்னிப்பு இருந்தால் மட்டுமே எங்கள் வாழ்விலே மீட்பும் மகிழ்ச்சியும் உண்டு, எல்லா நன்மையும் ஆசீர்வாதம் உண்டு என்பதை இந்த வேளையிலே உணர்கிறோம். ஆண்டவரே, நிலையான மீட்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்விலே உள்ள மீட்பிற்கு நாங்கள் மன்னிக்கவில்லை என்றால், ஒருவர் மற்றவர் செய்கிற குற்றங்களை மன்னிக்கவில்லை என்றால் எங்கள் வாழ்வு வெறுமையாகவும் வெறுப்பு நிறைந்ததாகவும் கோபம் நிறைந்ததாகவும் மாறிக்கொண்டே செல்கிறது. நான் செய்கிற பொழுது அது கடவுள் மன்னிப்பார் என்று எண்ணுகிற நான், அதே குற்றத்தை மற்றவர்கள் செய்கிற பொழுது அவர்களையும் கடவுள் மன்னிக்கிறார், எனவே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு சூழ்நிலையில் செய்துவிட்டார்கள் என்று மன்னிக்கக்கூடிய ஒரு மனத்தை எங்களுக்கு தாரும். மற்றவர்களுக்கு எதிராக நான் குற்றம் செய்கிற பொழுது அவர்கள் மன்னிக்க வேண்டும், அவர்களை அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற நான், மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள வேண்டிய அறத்தை தர வேண்டும் என்று இதோ உமது பாதத்திலே வேண்டி நிற்கின்றோம். எங்கள் வாழ்வில் எத்தகைய சூழ்நிலை இருந்தாலும் நீர் எங்களோடு இருப்பீர் என்றதோ நம்பிக்கையிலே மீண்டுமாய் உமது பாதத்திலே மண்டியிட்டு கிடக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குற்றங்கள் பாவங்களை கழுவி எங்கள் வாழ்விலே நலத்தையும் வளத்தையும் பெற்றுத்தாரும். ஆமேன். கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே.
தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விலை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்விலை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. மனம் தேற்றுவார், மனம் ஊட்டுவார், வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே, கலங்காதே. பாதையில் பாதையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையார். வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பாதையில் பாதையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையார். வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பார்வையிழந்தவர் வாய் திறவாதோ யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. சகோதரனே சகோதரி, இதோ நாம் கலங்கி போயிருக்கிற நேரங்களிலும், கண்ணீர் சிந்துகிற நேரங்களிலும், கவலையோடு இருக்கின்ற நேரங்களிலும், பாவத்தோடு வாழ்கின்ற நேரங்களிலும், பாவத்தினால் ஏற்படும் பல்வேறு துன்பங்கள், வேதனைகள், சோதனைகளின் நேரங்களிலும், பலவீனமான நேரங்களில், தோல்வியை கண்டு துவண்டு போய் கிடக்கின்ற நேரங்களில், சவால்களை சந்திக்க இயலாத நேரங்களில் எல்லாம் இதோ ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். என் மகனே, என் மகளே, வா, உன்னை நான் அன்பு செய்கிறேன். நீ இருப்பது போல் உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லவே இல்லை. காரணம், மன்னிப்பை விட மிக அதிகமாக உன்னை நான் அன்பு செய்கிறேன். உன் மீது பரிவோடு இருக்கிறேன், கருணையோடு இருக்கிறேன், கனிவாய் இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஆண்டவரிடத்திலே, என் தேவனே, என் இறைவனே, இதோ நான் வந்திருக்கிறேன், முழுமையாய் வந்திருக்கிறேன், மீண்டுமாய் வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் இறைவா. இந்த மனநிலையோடு இதோ இந்த பாடலை நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரின் ஆசிரை நிறைவாய் பெற்றுக்கொள்ள நம்மையே நம் ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்படைத்து, இதோ நம் ஆண்டவரின் அந்த அன்பினால் அரவணைப்பினை நாம் முழுமையாய் உணரும் சூழலுக்கு நம்மையே நாம் அர்ப்பணிப்போம்.
என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், உம்மை பிரிந்து துரோகம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், உம்மை பிரிந்து துரோகம் செய்தேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். உம்மை எதிர்த்தேன், முணுமுணுத்தேன், உன் குரலை கேட்க மறுத்தேன். உம்மை எதிர்த்தேன், முணுமுணுத்தேன், உன் குரலை கேட்க மறுத்தேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். பிறர்க்கெதிராக பேசி வந்தேன், சுயநலத்தால் மோசம் செய்தேன். பிறர்க்கெதிராக பேசி வந்தேன், சுயநலத்தால் மோசம் செய்தேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். சீனம் சீரம் கோபம் கொண்டேன், பகை வெறுப்பில் சாபம் செய்தேன். சீனம் சீற்றம் கோபம் கொண்டேன், பகை வெறுப்பில் சாபம் செய்தேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். சொத்து சுகம் தேடி அலைந்து வந்தேன், பற்று பாசம் மறந்து வாழ்ந்து வந்தேன். சொத்து சுகம் தேடி அலைந்து வந்தேன், பற்று பாசம் மறந்து வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும்
என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும். ஆண்டவரே, மன்னிக்க வேண்டி நிற்கிறோம். எம்முடைய பாவங்களை, எம்முடைய குற்றங்களை எல்லாம் நீர் மனத்தில் கொண்டிருந்தால் நாங்கள் நிலைத்து நிற்க முடியுமா? ஆனால் அதற்காக நாங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாதல்லவா? பல நேரங்களில் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறோம், எங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுகிறோம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம், மீண்டுமாக அதே பாவத்தை செய்கிறோம். எங்களுக்குள் ஓடுவது என்ன? கடவுள் எப்பொழுது சென்றாலும் மன்னித்து விடுவார். இது சரியா ஆண்டவரே? சரியில்லை தானே? இதை நாங்கள் புரிந்து கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறோமே, உம்மை காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறோமே. மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். அருளின் காலம், மனமாற்றத்தின் காலம் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்திலே இதோ நாங்கள் அனைவரும் இணைந்து செபிக்கிறோம். பாவத்திலிருந்து நாங்கள் விடுபட, வெளிவர எங்களை நீர் ஆசிர்வதிக்க வேண்டும். மன வலிமையை எங்களுக்கு தர வேண்டும், ஆற்றலை தர வேண்டும். இந்த பாவத்தின் மீது வெறுப்பு எங்களுக்கு ஏற்பட வேண்டும். இனிமேல் இந்த பாவத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்ற உறுதியான மனநிலை எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, தர வேண்டுமா இந்த வேளையிலே செபிக்கிறோம். ஏனென்றால் இந்த மன வலிமையை, மன ஆற்றலை நீர்தான் தர முடியும். எப்பொழுதும் மன்னிக்கக்கூடிய கடவுள்தான். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டிய கடமையிலும் பொறுப்பிலும் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்படைத்து வேண்டுகிறோம். எங்களுக்கு மன வலிமை, மன ஆற்றலை கொடுத்து இனிமேல் இந்த பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டு உம்மையே பற்றி வாழக்கூடிய, உம்மேல் ஆழமான நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக வாழக்கூடிய, உம்முடைய விழுமியங்களை, மதிப்பீடுகளை இந்த மண்ணிலே விதைக்கச் செய்து இறையாட்சியை கட்டி எழுப்பக்கூடிய உம்முடைய அன்பு சீடர்களாக நாங்கள் மாற வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். அருளை தாரும், ஆசிரை தாரும், எங்களை மன்னித்தருளும். ஆமேன், ஆமென், ஆமேன், ஆமென், ஆமென். ஆமென். வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.